சாம்பாரோ ரசமோ பருப்போ கீரையோ ஊறுகாயோ கூட்டோ கூட்டாஞ்சோரோ கறிக்குழம்போ எது சமைச்சாலும் சரி, அதை அடுப்பை விட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டு இறக்கிறது நம்ம இந்தியர்களின் உணவு கலாச்சாரம். குறிப்பாக சொல்லணும்னா தென்னிந்திய சைவ சமையல்ல, மராத்திகளின் சைவ சமையல்ல பெருங்காயம் உபயோகப்படுத்தப்படுது. பூண்டு வெங்காயம் சேர்க்காத ஜைனர்கள், வைஷ்ணவர்கள் மாதிரியானவர்கள் கூட பெருங்காயம் சேர்த்துக்கிறாங்க. நம்ம அஞ்சரை பெட்டியில பெருங்காயத்திற்கு எப்பவுமே ஒரு இடம் உண்டு. பாரசீகத்தை பூர்வீகமாக கொண்ட பெருங்காயம் எப்படி ஐரோப்பாவுக்கும் உலகின் பிற பகுதிகளுக்கும் பரவியது? கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாவீரன் அலெக்சாண்டர், இவர் மூலமாகத்தான் பெருங்காயம் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். தன் மாபெரும் படையெடுப்பை முடித்துக் கொண்டு பாரசீகம் வழியாக கிரேக்கத்திற்கு திரும்பி போய்க் கொண்டிருந்தார் அலெக்சாண்டர். அப்போது அவர் பெருங்காய செடியை பார்த்தார். அது அவருக்கு கிரேக்கத்தில் மணமூட்டியாக, மருந்தாக பயன்படுத்தப்படும் சில்பியம் என்ற செடியை நினைவுபடுத்தியது. பெருங்காய செடியினுடைய மனம் அலெக்சாண்டரை கவர்ந்தெழுத்தது. அந்த பயணத்தின் பாதியிலேயே அலெக்சாண்டர் இறந்து போனாலும் அவருடன் வந்த கிரேக்கர்கள் பெருங்காய செடியை ஐரோப்பிய கண்டத்திற்கு எடுத்து போனார்கள் என்று நம்பப்படுகிறது. ரோமானிய பேரரசுல பெருங்காயமானது மருத்துவத்துல, சமையல்ல பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆனா ஐரோப்பாவின் பிற பகுதி மக்கள் பெருங்காயத்தை அவ்வளவாக விரும்பல. காரணம் அதனுடைய துர்நாற்றம் தான். அதை ஒரு மருந்து பொருளா மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. சமையல்ல சேர்த்தா அது உணவை வீணாக்கிறோம் அப்படின்னு பயந்தாங்க. 16ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகுதான் பெருங்காயத்தினுடைய பெருமையை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் இந்தியர்கள் பெருங்காயத்தை சர்வசாதாரணமாக எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் பயன்படுத்துறத அவங்க பார்த்து அசந்து போயிட்டாங்க. பெருங்காயத்தினுடைய சுவையை கூட்டும் திறனை ஐரோப்பியர்கள் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகுதான் ஐரோப்பிய சமையல் அறைகள்லையும் பெருங்காயம் இடம் பிடிக்க தொடங்கியது. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் சசிகலா சுரேஷ் அவர்கள். வணக்கம்மா. வணக்கங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்கம்மா? இன்னைக்கு கோடா மசாலான்னு ஒரு மசாலா பவுடர் செய்ய போறோம் நம்ம. இது எந்த ஊருனுடையது? இது வந்து மகாராஷ்டிரா. இந்த மசாலாவை அவங்க சமையல்ல எப்படி பயன்படுத்துறாங்க? அவங்க எந்த பச்சை காய்கறி, என்ன காய்கறி பண்ணாலும் அதுக்கு இந்த மசாலாவை அவங்க சேர்ப்பாங்க. ஓகே, இப்போ இந்த கோடா மசாலா வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? அதை கத்திரிக்காயில் ஸ்டஃப்டு கத்திரிக்காவை செய்யறதுக்கு. ஓகே, இந்த கோடா மசாலா பண்றதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை, அப்புறம் நம்ம கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணும்போது என்னெல்லாம் தேவை? இந்த மசாலாக்கு தேவையான பொருட்கள் வந்து எண்ணெய், தனியா, ஜீரகம், கருஞ்சீரகம், பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, வால்மிளகு, கரும்பேலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ, கொப்பரை தேங்காய் துருவல், வெள்ளை எள்ளு, கிராம்பு, ஜாதிபத்திரி, கற்பாசி, மிளகாய், பெருங்காயம், இவ்வளவுதான் கோடா மசாலாக்கு தேவையான பொருட்கள். கத்திரிக்காய்க்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், தேங்காய் துருவல், மஞ்சப்பொடி. இப்போ நம்ம கோடா மசாலா செய்யறதுக்கான இந்த மசாலா பொருட்களை வறுக்க போறோம் இல்லையா? ஒரு பொட்டு போட்டால் போதும். ஓகே, தனியா மொத்த தனியாவுமே சேர்த்தணும். ஒரு 1.5 கப் அளவு இல்லையா? ஆமாங்க. நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். சரி, இந்த கலர் போதும். ஓகே, இப்போ நம்ம தனியா வறுத்தாச்சு. அடுத்ததுமா? தனியா வறுத்தாச்சு. இப்போ ஜீரகம். இது என்ன அளவுக்குமா இருக்கு சீரகம்? இது வந்து 1.5 ஸ்பூன். இதுலயே அந்த கருஞ்சீரகத்தையும் போட்டுக்கணும். இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குமா? ஆமா, 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். ஆமா, நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வரணும். மறுபடியும் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு, ஓகே, இந்த பிரியாணி இலையை நம்ம உடைச்சி போட்டணும். இது ஒரு 5-6 இலை போடுறோம் இல்லையா? ஆமாங்க. கலர் சேஞ்ச் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த கலர் போதுங்க. இப்போ அடுத்தது என்னமா வறுக்க போறோம்? முதல்ல ஏலக்காய் போட்டுடலாம். பெரிய ஏலக்காய் போட்டுடலாம். அடுத்தது வால் மிளகு போடுறோம். இது எவ்வளவுமா போடுறோம் வால் மிளகு? வால் மிளகு 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் அந்த பட்டை ஒரு 6 பட்டை. மிளகு வெடிக்கணும் இல்லையா? போதும். ஒரு 2 மராத்தி மொக்கு இல்லையா போடலாம் இல்லையா? போடுங்க. அடுத்தது லவங்கம். அப்புறம் அன்னாசி பூவும் போட்டுருங்க. ஜாதிபத்திரி, கற்பாசி. இப்போ அடுத்தது வந்து நம்ம கொப்பரை தேங்காய். இது வந்து ஒரு 1/2 கப்பு. கொப்பரை தேங்காய் துருவுனது. கொஞ்சம் செவக்கும் போது வெள்ளை எள்ளுன்னு சேர்த்துக்கலாம்.
ஒரு கலர் சேஞ்சு வாசனையும் வரும்போது இப்போ சேர்த்துக்கலாம். அதை போட்டு இப்போ இது எவ்வளவு அளவு இருக்கு? அது ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஆமாம், எள்ளு, வெள்ளை எள்ளு. இப்போ வறுக்க வேண்டியது என்னம்மா? காஞ்ச மிளகாயும் பெருங்காயம். சரி, இப்போ நம்ம ஒரு 5-6 மிளகாய் இல்லையா? இப்போ இதுலேயே பெருங்காயத்தூளை போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்து. இந்த கோடா மசாலாவில் வந்து இந்த பெருங்காயம் ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். ஆமாம். இப்போ கோடா மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இது சூடு ஆறுனா தான் நம்ம வந்து திரிக்கணும் இல்லையா? வெயிட் பண்ணலாம். 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிதாப் அல் தஃபிக் த புக் ஆஃப் ரெசிபீஸ் என்ற அரேபிய சமையல் புத்தகத்துல காரம், இனிப்பு, குழம்பு என பல வகை பதார்த்தங்கள்ல பெருங்காயம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லுது. அதுவும் பெருங்காய செடியின் தண்டிலிருந்து கிடைக்கும் பிசின் தனியாகவும் வேரிலிருந்து கிடைக்கும் பிசின் தனியாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சாம். செடியினுடைய இலைகளை கூட சில பதார்த்தங்கள்ல பயன்படுத்தி இருப்பதாக அந்த புத்தகம் சொல்லுது. வறுத்த பொருட்கள் எல்லாம் சூடு ஆறிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா போட்டு அரைக்கணும் இல்லையா? நமக்கு கோடா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பண்ணணும். ஓகே, இப்போ கத்திரிக்காய்க்கான மசாலா அரைக்கணும் இல்லையா? அரைக்கணும். அதை முதல்ல கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ முதல்ல மிளகாயை போட்டுக்கணும் நம்ம. 2 மிளகாய் வத்தல். அப்புறம் இந்த பொடி வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10. இப்போ அந்த வேர்க்கடலை இல்லையா? கொப்பரை தேங்காய். இது ஆறட்டும். இது அரைக்கும் போது என்னெல்லாம் சேர்க்கப்பீங்க? மஞ்சள் பொடி, நம்ம தயார் பண்ணியிருக்க கோடா மசாலா அதோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அதுதான் ஸ்டஃப் பண்ணணும். இப்போ இதுக்கு நடுவில் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கான மசாலாவினுடைய சூடு ஆறிடுச்சு. நம்ம இப்போ இதை அரைக்கணும். இதை ஒரு ஓட்டிட்டு மஞ்சள் பொடியும் கோடா மசாலாவும் சேர்த்துடணும். இப்போ கொஞ்சமா மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கோடா மசாலா நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு உப்பு. மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை சூடு பண்ணணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய்க்குள்ள இதை ஸ்டஃப் பண்ணணும். பொரிச்சு எடுக்கணும். கோடா மசாலா ஸ்டஃப்டு கத்திரிக்காய் டேஸ்ட் பார்க்குறேன். அந்த மசாலாவினுடைய அந்த ஃப்ளேவர் அப்படியே கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கியிருக்கு. உப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கு. இந்த கோடா மசாலா ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கலக்கல். பெருங்காயத்தோட சகிக்க முடியாத நெடியை பார்த்து பல்வேறு தேச மக்களும் இதை வெவ்வேறு விரும்பத்தகாத பெயர்களில் அழைச்சிருக்காங்க. அன்றைய பிரெஞ்சு மக்கள் இதை மெர்டே டு டைப்ளே அப்படிங்கக்கூடிய பெயர்ல அழைச்சிருக்காங்க. இதற்கு சாத்தானின் சாணம் அப்படிங்கிறது பொருள். இதே பொருள்ல ஜெர்மானியர்கள் டெயு ஃபெல்ஸ்ட்ரக் அப்படிங்கக்கூடிய பெயர்ல சொல்லி இருக்கிறாங்க. துருக்கியர்கள் இதை பேயின் இனிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர்களும் டெவில்ஸ் டுங் அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உலகின் வேறு சில பகுதிகளில் இதை கடவுளின் உணவு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பல நோய்களை குணமாக்கும் சக்தி இந்த பெருங்காயத்துக்கு உண்டுங்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கு. அசஃபோடேட்டா இது பெருங்காயத்தை குறிக்கும் ஆங்கில வார்த்தை. அச என்பது பழைய பாரசீக வார்த்தை. இதற்கு பிசின் என்பது பொருள். ஃபொய்டேட்டா என்பது லத்தீன் வார்த்தை. இதற்கு வாசனையுள்ள அல்லது கந்தக நெடியுள்ள என்பது பொருள். இந்த இரு வார்த்தைகளும் சேர்ந்துதான் வாசனையுள்ள பிசின் என்கின்ற அர்த்தத்தில் அசஃபோடேட்டா என்ற ஆங்கில வார்த்தையாக உருவானது. இந்தியாவில் பெருங்காயம் குறித்த பழமையான வரலாற்று புராண குறிப்புகள் நிறையவே உள்ளது. இறைச்சியை சமைக்கும் பொழுது அதில் ஹிங் என்ற பெருங்காயத்தை சேர்த்து சமைத்ததாக மகாபாரதம் சொல்லுது.
பழமையான புத்த மத நூலான மகவக்காவில் பெருங்காயத்தை குறிக்கக்கூடிய ஹிங் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. என்னோட இருக்கிறது கல்கத்தாவை சேர்ந்த மைத்ரி அவர்கள். நமஸ்தே ஜி. Namaste. What are you going to make? Today I am going to make hing fish. This is very famous in Bengal. Bengal. Okay. Yes, and for this dish I am using sugar, cardamom, bay leaf, turmeric, curd, potato, ginger paste, cumin and coriander powder, ghee, salt, hing and long, red chili powder, white oil and cumin seeds. This is fish which is I already marinated with turmeric and salt. First I have to switch on the gas. Okay. Put some oil. இப்போ மீன் வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு மேரினேட் பண்ணிருக்கு. Yes, yes. 5 to 10 10 minutes. minutes. Yes. Okay. Yes. You can see that golden color is coming. Fish ready பண்ணியாச்சு. Next we are going to make a gravy. Gravy, yes, right. Okay. So for Switch on that the also, gas. switch on the gas. Put some oil. கொஞ்சமா எண்ணெய். Yes. First we are going So to put put potato. potato. Yes. Okay. So now I have to use bay leaf. Bay leaf. Okay. Okay. And 4 or 5 cardamom. some long. Okay. Stir with. Next we are going to use We are going to use some ginger paste. 1 spoon is enough. Some cumin and coriander powder. சீரகம், தனியா. அது ஒரு ஸ்பூன். Turmeric powder, little bit. Turmeric powder. Some red chili powder. Chili powder. Some sugar. Half tablespoon of Half, sugar. half, half. And Salt. salt. You have to mix it well. Curd. Good. And mix it well. You need some water? Yes, now I need some water. Bas, that's all. Sufficient. Now it will take some 5 to 6 minutes to ready this gravy. 1918 உலகமெங்கும் ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சல் பரவியது. குறிப்பாக அமெரிக்காவின் பசிபிக் பெருங்கடலின் தீவு பகுதிகளில் அதிவேகமாக பரவியது. H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மூலமாக பரவிய இந்த காய்ச்சல்னால உலக மக்கள் தொகையில 5%, அதாவது 5 கோடிக்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க. உலக வரலாற்றுல மனித குலத்திற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய பேரழிவு இது. இந்த பேரழிவு மேற்கொண்டு பரவாமல் தடுக்க உதவியது எது தெரியுமா? சாத்தானின் சாணம், பேயின் இனிப்பு, இப்படின்னெல்லாம் ஒரு காலத்துல உலக மக்களால் வெறுக்கப்பட்ட பெருங்காயம்தான். பெருங்காயத்தினுடைய தீவிரமான நெடிக்கு H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸை கொல்லும் சக்தி இருக்கிறதாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க மக்கள் இந்த வைரஸ் காய்ச்சல்ல இருந்து தப்பிக்க கழுத்துல பெருங்காய கட்டியை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சது வரலாறு. அவ்வளவு ஏன், 2009 பறவை காய்ச்சல் பரவனப்ப கூட அமெரிக்க, ஐரோப்பிய விஞ்ஞானிகள் நோய் தடுப்புக்காக சிபாரிசு செஞ்சது இந்த பெருங்காயத்தை தான். Now I'm going to add fish. Okay. Okay. இது எவ்வளவு நேரம் இருக்கும்? Another 3 to 4 minutes it will be Okay. ready. Again I am going to put lid. Next we need another fry pan for Okay. using the hing. Okay. பெருங்காயத்தை நம்ம பொடி வறுக்கிறதுக்காக For this I'm using ghee. 1 tablespoon of ghee. So Okay. now I'm going to use cumin seeds. சீரகம் கொஞ்சமா. Now we can add hing. Half teaspoon. Yes. And I just switch off the gas. Okay. Okay. So this is ready.
fish gravy is also, I think, is ready. So I'm going to put this. It's ready now. பெங்கால் இங்க் ஃபிஷ் இஸ் ரெடி. It's ready. எஸ், பெங்கால் இங்க் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்க போகிறேன். இந்த மசாலா கலவை தூக்கலாக இருக்குது. பெருங்காயத்தினுடைய மனம், காரம், தித்திப்பு, இந்த மசாலா கலவை எல்லாமே டக்கராக இருக்குது. மொத்தத்தில் இந்த பெங்கால் இங்க் ஃபிஷ் மசாலா பிரமாதம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பருப்பு இதெல்லாம் பார்த்தோல்லே அப்பா வாயு இதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இதை சமைக்கும்போது கொஞ்சோண்டு பெருங்காயத்தை சேர்த்துட்டா போதும், வாயு அப்படிங்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா தானும் எளிதில் ஜீரணமாகி மற்ற உணவுப் பொருட்களையும் எளிதில் ஜீரணமாக்கும் தன்மை பெருங்காயத்துக்கு உண்டு. அதனால இது நல்ல மலம் இளக்கியும் கூட. வாயுவால் வரக்கூடிய மூட்டு வலிக்கு பெருங்காயம் நல்ல மருந்து. குடல் சம்பந்தப்பட்ட நோய்களை போக்கவும் வயிற்று புண்ணை குணமாக்கவும் பெருங்காயம் பயன்படுது. என்னோட இருக்கிறது டாக்டர் பிரதீபா. இவங்க ஒரு ஆயுர்வேத மருத்துவர். வணக்கம்மா. இப்போ நீங்க பெருங்காயத்துல என்ன செய்ய போறீங்க? பெருங்காய லேகியம். இந்த பெருங்காய லேகியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? சுக்கு, மிளகு, பூண்டு, கடுகு, பெருங்காயம், நெய், பனைவெல்லம். என்னென்ன அளவில் எடுத்துக்குவீங்கம்மா? பெருங்காயம் 50 கிராம், 25 கிராம் நெய், பனைவெல்லம். இந்த சுக்கு, மிளகு, கடுகு, பூண்டு இது எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும். ஓகே, எங்களுக்காக இந்த பெருங்காய லேகியத்தை நீங்கள் செஞ்சு காமிப்பீங்களா? கண்டிப்பாக. 50 கிராம் பெருங்காயத்துக்கு 1 கிளாஸ் தண்ணி போதுமானது. பெருங்காயம் நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். இது பொடி பெருங்காயமும் போட்டுக்கலாம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓகே. இது கொதிப்படையும் போதே நம்ம வந்து சுக்கு, கடுகு, மிளகு இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சுக்கு, பூண்டு, அவ்வளோதான் இல்லையா? இதை நம்ம அப்படியே பொடி பண்ணிட வேண்டியதான். இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கரைஞ்ச பிறகு பனைவெல்லம் சேர்க்குறோம். இது ஒரு 25 கிராம். ஓகே. இது நல்லா பாகாய் வரணும். இப்போ இதுவும் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை அதோட ஆட் பண்ணணும். மொத்தமாக போடணுமா கொஞ்சம் கொஞ்சமாக போடணும்? கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம இதோட நெய் ஆட் பண்ணணும். நெய் சேர்க்கணும் இல்லையா? நெய் சேர்க்கணும். ரெடி ஆயிடுச்சா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுப்பை நிறுத்திடலாமா? இப்போ நிறுத்திடலாம். ஓகே. பெருங்காய லேகியம் சுவை பார்க்குறேன். அந்த பெருங்காயத்தினுடைய மனம் தூக்கலாக இருக்கு. அதோட சுக்கு மிளகுனுடைய காரம், பூண்டுனுடைய காரம், நெய்யினுடைய மனம் எல்லாம் சேர்ந்து பெருங்காய லேகியம் பக்குவமாக இருக்கு. இந்த காயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உணவுல பெருங்காயத்தை நாம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பெருங்காயத்தினுடைய வரலாறும் உணவுகளும் கமகமன்னு இருந்துச்சுல. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு சுவாரஸ்யமான வரலாறோடும் உணவுகளோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய். Go 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 go